ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ரெசிபி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பப்பாளி பழத்தை எவ்வளோ ஈஸியாக பழுக்க வைக்கலான்னு தான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே 2 days மட்டும் போதும், சூப்பராக பழுக்க வச்சிடலாம் பழத்தை. அதை வாங்க எப்படி பழுக்க வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நியூஸ் பேப்பர் மட்டும் எடுத்திருக்கேன், வேறு எந்த இதுவுமே வேண்டாம். நியூஸ் பேப்பர் மட்டும் இருந்தாலே போதும். இப்போ நியூஸ் பேப்பர் நான் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன். இன்னொன்று இந்த பக்கம் கிராஸாக போட்டு விட்டுக்கிறேன். போட்டுட்டு சென்டராக பப்பாளி பழத்தை வச்சுட்டு நம்ம ஒரு பார்சல் மடிப்போம்ல, அந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. சென்டராக வச்சு பப்பாளி பழத்தை மடிச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் உண்மைக்கே 2 days சூப்பராக பழுக்க வச்சிருது. நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். பப்பாளி பழத்தை சென்டரில் வச்சுட்டு நம்ம நல்லா ஃபோல்டு பண்ணி நம்ம நார்மலாக பார்சல் கட்டிக்கலாம். இதுக்கு த்ரெட்டு இல்லைனா செலோ டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் செலோ டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கட்டும் போது கலண்டே இருக்கும் பேப்பர் ஃபோல்டு பண்ணும் போது. இது காற்று போகாத அளவுக்கு நல்லா ஃபோல்டு பண்ணி நல்லா செலோ டேப் இல்லைனா த்ரெட்டை வச்சு நல்லா இறுக்கமாக கட்டி வச்சுக்கோங்க. இது கட்டிட்டு கொஞ்சம் இருட்டான பிளேஸில் இல்லைனா நார்மலாக கொஞ்சம் வெளிச்சப்படாத இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு ஜஸ்ட்டு 2 days தான் வச்சு பார்த்திங்கன்னா சூப்பரான பப்பாளி பழம் ரெடி ஆயிரும். நல்லா பழுத்த பழமாக ரெடி ஆயிரும். இந்த இருட்டு இடத்துல ஜஸ்ட்டு 2 days தான் வச்சேன். தேர்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்தா பப்பாளி பழம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. நீங்கள் பாருங்கள், ரிசல்ட் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.